இலங்கை மனித புதைகுழியில் இதுவரை 65 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 15 நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் மீள அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. புதைகுழிகளில் அடையாளம் காணப்பட்ட 65 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மனித புதைகுழியில் இருந்து 63 எலும்புக்கூடுகளும், தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 மனித புதைகுழியில் இருந்து 2 எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அனைத்தும் சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட பை, காலணிகள், கண்ணாடி வளையல்கள், ஆடையொத்த துணிகள், பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பொலித்தீனில் கட்டப்பட்ட எலும்புகள் அடங்கிய குவியல் தொடர்பில் ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவுக்கு நீதவான் ஏ ஆனந்தராஜாவினால் உத்தரவிடப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் 73.45% காணப்படுகின்றது. 13,392 மாணவர்கள் 9A சித்திகளை பெற்றுள்ளனர். 2024 சாதாரணதர பரீட்சை கடந்த 2025 மார்ச் மாதம் நடைபெற்றது. இதில் 4,74,147 மாணவர்கள் தோற்றியிருந்த நிலையில் 3,98,182 பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் ஆவர். 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரணதர பரீட்சை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். பாணந்துறை கிரண பகுதியில் இன்று அதிகாலை வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிரண போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாலமுலா பகுதியில் வீட்டின் ஜன்னலை உடைத்து அடையாளம் தெரியாத நபரொருவர் உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் மாலமுலாவைச் சேர்ந்த 32 வயதுடையவர் காயமடைந்து சிகிச்சைக்காக பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி நிறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதவானின் மேற்பார்வையில் பதுங்குகுழி அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. நேற்று மாலை வரை அங்கு எவ்வித பொருட்களும் கண்டெடுக்கப்படாமையால் பதுங்குகுழி மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு போலீசாரால் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு தேடுதல் மேற்கொள்வதற்கான அனுமதி பெறப்பட்டது. இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அமெரிக்கா 30% வரி விதிப்பை அமுல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரத்தை சரியான வகையில் கையாளவில்லை என்று கூறி எதிர்க்கட்சிகள் இலங்கை அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளன. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூறும்போது, இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 30% வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை உட்பட 7 நாடுகளின் தலைவர்களுக்கு அமெரிக்கா கடிதங்களை அனுப்பியுள்ளது. வரி விதிப்பு தொடர்பாக அமெரிக்காவுடன் சரியான பேச்சுவார்த்தையை இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இலங்கை அரசின் மோசமான அணுகுமுறைக்கு நாம் கொடுக்கும் விலைதான் இந்த 30% வரி விதிப்பு என்றார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அமெரிக்கா அனுப்பிய அந்த கடிதத்தில் 2025 ஆகஸ்ட் 1 முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் எந்த ஒரு இலங்கை பொருட்களுக்கும் 30% வரி விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் இந்த 30% வரி விதிப்பு இலங்கையின் உள்ளூர் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என பொருளாதார நிபுணர் தலால் ரஃபி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்க ஏற்றுமதிகள் மீதான வரிகளை குறைக்க இலங்கை அரசு ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். அமெரிக்க பொருட்களின் மீதான வரிகளை நீக்க வியட்நாம் ஒப்புக்கொண்டதால் 20% வரியுடன் அது தப்பித்துவிட்டது என்றார். அமெரிக்காவுக்கான இலங்கையின் வருடாந்த ஏற்றுமதி $3 பில்லியன் அளவுக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது.
பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டியில் இலங்கை அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 154 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பந்து வீச்சில் மகேஷ் தீக்ஷண 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். நுவான் துஷார, தஷன் சாணக்க மற்றும் ஜெஃப்ரி வெண்டர்சே ஆகியோர் தலா 1 விக்கெட்டை கைப்பற்றினர். 155 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 19 ஓவர்களில் வெற்றி இலக்கை அடைந்தது. இலங்கை அணி சார்பில் துடுப்படுத்தாடிய குசல் மெண்டிஸ் 73 ஓட்டங்களையும் பெத்தும் நிசங்க 42 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டி எதிர்வரும் 13ஆம் தேதி தம்புள்ளை சர்வதேச மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. இந்திய டென்னிஸ் வீராங்கனை ராதிகா ஜாதவ் அவரது தந்தையால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். ராதிகா ஜாதவ் மீது அவரது தந்தை துப்பாக்கிச் சூடு நடத்தியமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. தந்தைக்கும் மகளுக்கும் ஏற்பட்ட வாய் தர்க்கமே இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் என ராதிகா ஜாதவின் தந்தையிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. ராதிகா ஜாதவ் சமீப காலங்களாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். இது அவரது தந்தைக்கு உடன்பாடில்லாத காரணத்தினால் இது தொடர்பாக ராதிகா ஜாதவுக்கும் அவரது தந்தைக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்துள்ளது. இதில் கோபமடைந்த அவரது தந்தை ராதிகா ஜாதவை நோக்கி 5 முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளதாகவும் காயங்களுக்குள்ளான ராதிகா தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிக வரிகளை விதித்ததற்கு பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இன்சியோ லுலா டா சில்வா தனது நாடும் அதே பலத்துடன் பதிலடி கொடுக்கும் என மிரட்டல் விடுத்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், இந்தியா, சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா உறுப்பினர்களாக உள்ளன. பட்டியலில் உள்ள வரி போக கூடுதலாக கொப்பர் இறக்குமதிக்கு 50%, மருந்து பொருட்களுக்கு 200% வரையும் வரி விதிக்க இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பிரேசிலுக்கு 50% வரி விதித்து ட்ரம்ப் அதிரடி காட்டியுள்ளார். இது வர்த்தக போர் அபாயத்தை அதிகரித்துள்ளது. முதலில் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்போம். ஆனால் பேச்சுவார்த்தை இல்லை என்றால் பரஸ்பர சட்டம் நடைமுறைக்கு வரும். அவர்கள் எங்களிடம் 50% வரி வசூலிக்க போகிறார்கள் என்றால் நாங்கள் அவர்களிடம் 50% வரி வசூலிப்போம் என பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இன்சியோ லுலா டா சில்வா தெரிவித்தார்.